மோடியின் வாழ்த்தில் அரசியல் உண்டா? அதிமுகவுடன் நெருங்குகிறதா பாஜக? முடிவுக்கு வருகிறது உக்ரைன் போர். வலதுசாரி அலையை தொடங்கி வைத்த மோடி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளில் பிரதமர் மோடி அவரை நினைவு கூர்ந்திருக்கிறார். இதை கூட்டணிக்கான முயற்சியாக கருதலாமா? வணக்கம் நண்பர்களே. கூட்டணி முயற்சி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இயல்பாகவே ஜெயலலிதா மீது பிஜேபியினருக்கு மரியாதை உண்டு. குறிப்பாக பிஜேபியினுடைய தலைவர்களுக்கு மரியாதை உண்டு. இதற்கு முன்னால பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற அந்த டயத்துல, அதாவது 2014 அந்த காலகட்டத்துல சென்னைக்கு வந்திருந்தப்போ எந்த புரோட்டோகாலும் பார்க்காமல் நேரடியாக ஜெயலலிதாவை அவருடைய போயஸ் தோட்டத்தை வீட்டுக்கே சென்று பார்த்திருக்கிறார். ஸோ எப்போதுமே ஜெயலலிதா மேல பிஜேபி தலைவர்களுக்கு ஒரு மரியாதை உண்டு. அதுக்கு சில காரணம் இருக்கு. அதாவது த கார்டினல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிஜேபி அப்படின்னா 3 விஷயத்த சொல்லலாம். ஒன்னு அயோத்தியா, இன்னொன்னு 370 அப்ரகேஷன், மூணாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த 3ஐயும் கடந்த காலத்தில் ஆதரித்தவர் ஜெயலலிதா. இப்போ 370 அப்ரகேஷனை அவர் எப்போது ஆதரித்தார்? நான் டேட்டோட சொல்றேன். 1984 ஜூலை 26ஆம் தேதி. அப்போ ஜெயலலிதா ராஜ்யசபா உறுப்பினர். அந்த தேதியில ஜெயலலிதா ராஜ்யசபாவில் பேசுகிறார். அவர் பேசுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாலதான் ஃபரூக் அப்துல்லாவுடைய அரச இந்திரா காந்தி அவர்கள் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணி கலைத்திருந்தார். ஸோ அந்த கான்டெக்ட்ல ஜெயலலிதா 1984 ஜூலை 26ஆம் தேதி பேசுகிறார். அப்ப அவர் சொல்றார், இந்த விதமாக கலைத்திருப்பது தவறு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச ஜஸ்ட் ஒரு அரசமைப்பு சட்ட விதியை பயன்படுத்தி கலைத்திருப்பது என்பது ஜனநாயக படுகொலை. இந்த சந்தர்ப்பத்தில் மத்திய அரசுடைய உள்துறை அமைச்சரை பார்த்து நான் 2 கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஒன்று, எப்போது ஃபரூக் அப்துல்லாவின் அரசை மீண்டும் செயல்படுவதற்கு அனுமதிக்க போகிறீர்கள், அல்லது கவர்னர் ஆட்சியை தான் அங்கு கொண்டு வர போகிறீர்களா? இரண்டாவது, இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. ஜெயலலிதா கேட்கிறார், ஜம்மு காஷ்மீரை இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள் நேரடியாக எப்போது இணைக்கப் போகிறீர்கள்? ஆர்டிகிள் 370 எப்போது நீக்கப் போகிறீர்கள்? இன்னமும் அந்த தற்காலிக பிரிவின் கீழ் ஜம்மு காஷ்மீர் எத்தனை காலம்தான் இருந்து கொண்டிருப்பது? இத ஹோம் மினிஸ்டர் பார்த்து ஜெயலலிதா கேட்டது 1984. ஸோ அப்படின்னா எந்த அளவுக்கு ஆர்டிகிள் 370 அப்ரகேஷனுக்கு அவர் ஆதரவாக இருந்தார் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் 2 கார்டினல் பிரின்சிபிள் சொன்னேன். இதை தவிர்த்து ஒன்னு அயோத்தி, இன்னொன்னு யூனிஃபார்ம் சிவில் கோட். இந்த 2 பற்றி ஜெயலலிதா எப்போது ஆதரித்து பேசினார்? அதுக்கும் நான் தேதியோட சொல்றேன். 2003 ஜூலை 29ஆம் தேதி அதிமுக தலைமையகத்தில் வைத்து செய்தியாளர்களிடம் பேசுகிற போது ஜெயலலிதா சொன்னது. அப்ப ஒரு செய்தியாளர் ஜெயலலிதாவிடம் கேட்கிறார், அயோத்தியில ராமர் கோயில் கட்டணும்னு சொல்றாங்களே. அப்ப ஜெயலலிதா சொன்ன பதில், இந்தியால ராமருக்கு கோயில் கட்டாம வேற எங்க கட்டுறது அப்படின்னு ஜெயலலிதா கேட்டார். அப்போ இன்னொரு நிருபர் ஜெயலலிதாவிடம் கேட்கிறார், உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான அப்சர்வேஷனை சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோடு தொடர்பா ஒரு தேசம் தழுவிய ஆரோக்கியமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு அறிவுரை வழங்கி இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு ஜெயலலிதா சொன்ன பதில், ஏராளமான பல்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற தேசத்துக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு கட்டாயம் தேவை. நாடாளுமன்றத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கான சட்ட மசோதா கொண்டு வரப்படும் என்றால் அதனை அதிமுக ஆதரிக்கும். இது ஜெயலலிதா சொன்னது. திரும்பவும் சொல்றேன், அந்த சொன்ன டேட்டு 2003 ஜூலை 29. ஸோ இந்த பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் பிஜேபியோட
ஜெயலலிதா ஒத்து போனார். அதனால்தான் ஜெயலலிதாவை நான் எப்போதும் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, திராவிட அரசியல் மரபில் வந்த ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவாவை கொண்ட தேசியவாதி ஜெயலலிதா. இப்ப இது சொல்றப்போ இதுக்கு கவுண்டருக்கு சில பேர் சொல்லலாம், இதுக்கு முன்னால ஜெயலலிதா இனி என்னுடைய வாழ்க்கையில் எந்த காலமும் பிஜேபியுடன் அலையன்ஸே கிடையாது, நான் செய்த மிக பெரும் தவறு பிஜேபியுடன் அலையன்ஸ் வைத்ததுதான், அப்படி ஜெயலலிதா பேசி இருக்கிறாரே அப்படின்னு சுட்டி காட்டலாம். இல்லைன்னு நான் சொல்ல, உண்மை, அப்படி பேசின உண்மை. ஆனால் அது ஏன் பேசினார்னு பார்க்கணும். இப்ப ஹிந்துத்துவாவை தன்னுடைய கொள்கைகளில் ஒன்றாக கொண்டிருக்கக்கூடிய சிவசேனை பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்கிறது. என்ன காரணத்தால? பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்னா அதே போல சில பொலிட்டிக்கல் ரீசன்ஸுக்காக, அரசியல் காரணங்களுக்காக ஜெயலலிதா அந்த மாதிரி சொன்னார். அரசியல் காரணங்களுக்காக அவர் பிஜேபியோட அலையன்ஸ் வைக்காமல் இருந்திருக்கலாம், இல்லாட்டி வச்சு இருந்திருக்கலாம், இனி வைக்க போவதே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை தாண்டி அவருடைய அரசியல் பார்வை, அதாவது அவருடைய பொலிட்டிக்கல் அவுட்லுக் என்பது தேசியவாதம், சாஃப்ட் ஹிந்துத்துவா சார்ந்தது. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் ஜெயலலிதாவை பற்றி மோடி பேசுகிறார். பட் இதை இப்ப இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்டோட வச்சு பார்த்தால் அதை அதிமுகவோட நெருங்கி வருவதற்காக, அதுக்கான ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்றதுக்காக மோடி சொல்லுகிறாரோ அப்படியும் கருதலாம். கருதக்கூடாதுங்கிறதுல, அப்படி கருதுவதற்கான ஸ்கோப் உண்டு, அப்படிலாம் இன்டர்பிரேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அது மட்டுமே காரணம் கிடையாது. ஜெயலலிதா மேல எப்போதுமே மோடிக்கு ஒரு மரியாதை உண்டு. வரும் பேரவைத் தேர்தலில் அதிமுகவின் கூட்டணி வாய்ப்புகள் யாவை? சார், எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று கதையை விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மீடியால. எலெக்ஷனும் ஒன்று அதிகாரபூர்வமா கூட்டணின்னு ஒன்று அறிவிக்கிற வரைக்கும் இதோட அது அதோட இதுன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்பவே உடனே ஏடிஎம்கே பிஜேபி ஒட்டிரும்னு சொல்றதுக்குலாம் தயாரா இல்லை. அதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஏடிஎம்கேக்கும் வேற வழி இல்லை. ஏடிஎம்கே இன்னமும் நாம பொருட்படுத்தி பேசுறோம்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதன் வசம் இன்றைக்கு ஒரு 20% வாக்குகளுக்கு மேலே இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ அதனால அது பொருட்படுத்தத்தக்க மிக முக்கியமான கட்சியாக இருக்கிறது. இதற்கு முன்னால 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த கட்சி ஏடிஎம்கே. பட் அலையன்ஸ் பற்றி வர்றப்போ அந்த எல்லா விதமான பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விஜயும் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். ஒரு பக்கம் விஜயோட பேச்சுவார்த்தை அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். அதே போல விஜய்க்கு துணையாக இருக்கக்கூடிய, துணை செய்ய போகிற பிரசாந்த் கிஷோர் ஏடிஎம்கே தலைமையோடைய ஒரு டச்சில் இருக்காரு. இந்த 2 பேரையும், அதாவது விஜயும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு அணியில கொண்டு வர்றதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் என்னங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல விஜய் சைட்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா, விஜய்க்கு எவ்வளவு ஓட்டுங்கிறது விஜய்க்கே தெரியாது அப்படிங்கிறது தான். எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அந்த தரவுகள் அடிப்படையில தான் விஜய்க்கான வாக்குகள் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நீங்க சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, அது யூகமான ஒரு மதிப்பீடு தான், ஜஸ்ட் ஒரு கற்பனை தான், யாருமே அசஸ் பண்ண முடியாது. அதனால விஜய்க்கு என்ன வாக்குகள் கிடைக்குங்கிறத பற்றின எந்த மதிப்பீடும் இப்ப இல்லை. அப்படிங்கிறப்போ எவ்வளவு வாக்கு அவருக்கு இருக்கு, எவ்வளவு வாக்கு கிடைக்குங்கிறத பற்றியே தெரியாத ஒருத்தரோட ஏடிஎம்கே அலையன்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கு சமம். பொதுவான ஒரு அசஸ்மெண்ட் என்ன, அநேகமா விஜயகாந்த் எடுத்த அளவுக்கு விஜய் என்ன எடுக்காமலா போயிடுவாரு, இப்படி ஒரு பார்வை இருக்கு. இப்ப 2006 விஜயகாந்த் போட்டியிட்டப்போ, அது சட்டப்பேரவை தேர்தல், அதுல 8.5% வாக்குகளை பெற்றார். 2009 மக்களவை தேர்தலில் 10%க்கு சற்று அதிகமாக அவர் பெற்றிருந்தார். சோ அநேகமா அந்த 8.5% குறையாமல் விஜய் பெறுவார் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அப்படி சொல்றவங்களும் யூகத்தின் அடிப்படையில் தான். அதுக்கும் குறையல, அதுக்கு மேலேயும் போல, ஒண்ணு தெரியாது, விஜய்க்கே தெரியாது. ஏன்னா எந்த தரவுகளும் கிடையாது, புது கட்சி என்ன பெர்ஃபார்ம் பண்ண போது யாருக்குமே தெரியாது. இன்னும் விஜய் மக்களோட கனெக்டாவும் ஆகல, சும்மா அப்பப்ப திடீர் காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். இப்படியெல்லாம் அரசியல் பண்ணிட்டு தான் தமிழ்நாட்டில் வேலைக்கு ஆகாது. சோ அவர் என்ன செய்ய போறாங்கிறத பார்க்கணும். அதனால இன்னைக்கே இந்த கூட்டணி அந்த கூட்டணி சொல்லிட முடியாது. சரி, பிஜேபிக்கான சாத்தியம் என்ன, பிஜேபி ஏடிஎம்கே வருவதற்கான சாத்தியம் என்ன, இதையும் பார்க்கலாம். அதாவது இப்ப ரீசெண்டா டெல்லி எலெக்ஷன்ல தோற்றது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்தப்போ, இந்தியா கூட்டணி தொடர்ந்து தோற்று வருகிறது அப்படின்னு அந்த இந்திய கூட்டணியை அவரை டார்கெட் பண்ணி பேசினார்.
ஆம் ஆத்மி தோற்றதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இந்தி கூட்டணி தொடர்ந்து தோல்வி அடைகிறது அப்படின்னு அவர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயமாக படுகிறது. இந்த விஷயத்தை ஒரு தொலைக்காட்சியினுடைய முக்கியமான நெறியாளர் என்கிட்ட சுட்டி காட்டி இந்த விதமா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காருன்னா இது எப்படி சார் நம்ம இன்டர்பிரட் பண்றது அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டி இருக்கிறது. இன்னொன்னு, இப்போ ஏற்கனவே இருந்த அந்த என்டிஏ, அதிமுக தான் முறித்து கொண்டு போனது, நாங்கள் என்டிஏவிலிருந்து வெளியே போகிறோம். அந்த என்டிஏ அப்படியே தொடர்ந்து இருந்தால் இந்த மக்களவை தேர்தலில் என்ன ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தா 13 லோக்சபா கான்ஸ்டிடியூன்சிஸ்ல என்டிஏ வெற்றி பெற்றிருக்கும். ஸோ ரொம்ப ஒரு வலுவான வாய்ப்பை கோட்டை விட்டாங்க. இது ஒன்று. அதே நேரத்தில் இந்த மக்களவை தேர்தலை நீங்க அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, என்டிஏ அதாவது என்டிஏவாக இருந்திருந்தால் 85 அசம்பிளி செக்மெண்ட்ஸ்ல என்டிஏ லீட் பண்ணிச்சு. 33 அசம்பிளி செக்மெண்ட்ல என்டிஏ கிட்டத்தட்ட 3% குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கி இருந்தது. 85 பிளஸ் 33 கூட்டுங்க எவ்வளவு வருது, கிட்டத்தட்ட மெஜாரிட்டிக்கு பக்கத்துல வந்துடும். அதாவது சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு மெஜாரிட்டி அடையிறதுக்கு என்ன தேவையோ அதுக்கு பக்கத்துல வந்துடும். அப்படிங்கிறப்போ ஏற்கனவே இருந்த என்டிஏ தமிழகத்தில் நீடித்திருந்தால் இந்த மக்களவை தேர்தலையே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிகிறது. சோ இப்படி ஒரு படிப்பினை இருக்கின்ற காரணத்தினால் அதிமுகவுக்கு பிஜேபி என்கிற ஆப்ஷனை தவிர்த்து இன்னொன்னு இருக்கிறதா எனக்கு தோணல. இப்ப பல பேர் விஜயை சொல்லுவாங்க. ஆனால் ஒண்ணு, விஜயுடைய ரசிகர்கள் விஜய் எப்படி பார்ப்பாங்க? விஜய் ஒரு முதல்வரா வரணும் அப்படித்தானே கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ விஜய்க்கு முதல்வர் வாய்ப்பே இல்லாத ஒரு கூட்டணி உறுப்பு கட்சியாக மட்டுமே விஜய் போய் சேருவார்னா அதுவே அவருடைய இமேஜ்ல விழக்கூடிய பலத்த அடியாக இருக்கும். இதை விஜய் ரசிகர்கள் ஏற்பார்களா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிச்சுட்டு அவரே முதல்வர் வேட்பாளரா அவர் களம் கட்டு அவர் தன்னுடைய கட்சியின் மூலமா நின்னாரு. அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. இதே எம்ஜிஆர் ஏதேனும் ஒரு கட்சியோட, இப்ப காங்கிரஸோடைய அதோடைய ஒரு உறுப்பு கட்சியாக சேர்ந்து ஒரு 30-35 சீட்டை காங்கிரஸ் வாங்கிட்டு நின்று இருந்தாருன்னா அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருந்தது? இதுவும் ஒரு பார்வை, அரசியல இதுவும் ஒரு பார்வை. சோ விஜய் ரசிகர்கள் என்னவா நினைப்பாங்க விஜயை பத்தி? அந்த இமேஜ் விஜய்க்கு முக்கியம் இல்ல. அப்படிங்கிறப்போ தன்னை முதல்வராக முன்னிறுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு விஜய் ஒரு கூடுதல் முன்னுரிமை கொடுத்தால் அவர் எப்படி ஏடிஎம்கே கூட்டணிக்குள்ள வருவார்? ஏடிஎம்கே இன்றைக்கு 1 கோடி வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, 7 முறை தமிழகத்தை ஆட்சி செய்த ஒரு கட்சி. அந்த கட்சியை வேறு கட்சியை சேர்ந்த ஒருத்தரை முதல்வர் வேட்பாளர்னு சொல்லுமா, ஏற்றுக்கொள்ளுமா? இந்த சிக்கல்லாம் இருக்கு. அதனால ஏடிஎம்கே நேச்சுரல் சாய்ஸ் அப்படிங்கிறது பிஜேபி ஆகத்தான் இருக்கும். பிஜேபியை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவை எடுத்தால் அது ரொம்ப ஒரு தவறான முடிவா இருக்கும். திரும்பவும் அவர் கையை சுட்டுக் கொள்வது போல ஆகிவிடும். ஏன்னா ஏடிஎம்கே ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரைசிஸ்ல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும், பெரும்பாலான கட்சிகள் தன்னுடைய அடுத்த தலைமுறை தலைவர் யார் என்பதை அடையாளம் காட்டி விட்டார், இன்க்ளூடிங் பிஜேபி. பிஎம்கேல கூட அன்புமணி ராமதாஸ் அடையாளம் காட்டப்பட்டு விட்டார். ஒரு அடுத்த இப்ப இருக்கிற ஜெனரேஷனை சார்ந்த ஒருத்தர், ஒரு நடிகர் விஜய் இப்ப அரசியல் கட்சி தலைவராகி விட்டார். டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலின் விட்டார். ஆனால் ஏடிஎம்கேல அடுத்த தலைமுறை தலைவர் யாருன்னே தெரியல. அதற்கான தடையும் கூட இல்லை. இன்னொன்னு, அநேகமா அடுத்த தலைமுறை தலைவரை யார் வரக்கூடும் அப்படிங்கிற யூகத்துக்கு கூட வழி இல்லை. யாருன்னே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு. இப்பவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 70 வயதுக்கு மேல். அப்படிங்கிறப்போ அடுத்த தலைமுறை தலைவரே இல்லாத ஒரு சூழ்நிலை அதிமுக இருக்கு. ரொம்ப நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல ஏடிஎம்கே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஏடிஎம்கே செயல்படணும்.
அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கே எப்படியும் இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ங்கிற கட்டாயத்துல வேற இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடியாருக்கு வயசு இப்பவே 70க்கு மேல. இன்னும் அதிகபட்சம் ஒரு 5 வருஷம் அவர் அரசியல் இருக்கலாம். அதற்கு பிறகு அப்போ இந்த தடவை ஜெயிச்சே ஆகணும். அப்படியே வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படிங்கிற கோணத்துலதான் ஏடிஎம்கே யோசிக்கணுமே ஒழிய இனிமேல் சிறுபான்மையினர் வாக்கு நம்பிட்டு போயிருந்தா வேலைக்காகாது. இப்ப அதை நம்பித்தான் மக்களவை தேர்தலும் போது கூட்டணியை முறித்து கொண்டு வெளியே போனார் எடப்பாடி பழனிசாமி. எந்த சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு வாக்களிச்சாங்க? சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முறிச்சிட்டு வெளியில வந்ததுக்கு ஒரு பொலிட்டிக்கலா ரீசன்ஸ் இருக்கு. என்னன்னா, டிஎம்கேல இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகள்ல ஒரு 4-5 கட்சியாவது ஈர்க்கணும்னா பிஜேபியோட ஒட்டிட்டு இருந்தா வேலைக்காகாது. நாம பிஜேபியோட இருக்கோங்கிற காரணத்துல தான் டிஎம்கே கூட்டணியில் இருக்க எந்த கட்சியும் நம்ம நோக்கி வரல. இப்படித்தான் நினைச்சு அவர் வெளியில போனார். கடைசியில என்னாச்சு? உள்ள கூட்டணியும் இல்லாமல் போச்சு, புதிய கூட்டணியும் கட்டமைக்க முடியல. தேமுதிக ஒண்ணுதான் வந்தது. இப்பவும் சொல்றேன், டிஎம்கேல இருந்து எந்த கட்சியும் வெளியில வரும்னு எனக்கு தோணல. ஈவன் விஜய கூட எந்த அளவுக்கு அந்த கூட்டணில இருந்து எத்தனை செங்கலை பேத்தெடுப்பார்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டம். ஒரு தொலைக்காட்சியினுடைய ரொம்ப முக்கியமான நெறியாளர்கிட்ட நேற்றுக்கு இரவு ஒரு 11 மணிக்கு மேல பேசியிருந்தப்போ அவர் சொன்ன ஒரு முக்கியமான தகவல், ரொம்ப வேலிடான பாயிண்ட். என்னன்னா, கலைஞர் காலத்துல கூடங்க கலைஞருக்கும் அந்த கட்சியினுடைய மாநில தலைமைக்கும் பெரிய தொடர்பு இருக்காது. எதுனாலும் கலைஞர் சோனியாட்ட பேசி அந்த மட்டத்திலேயே முடிவெடுத்துருவாங்க. ஆனா இப்ப இல்ல. ஸ்டாலின் பீரியட்ல கூட்டணி கட்சியினுடைய ஒவ்வொரு தலைவர்களோடும் அவருக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு, பர்சனல் டச் இருக்கு. சோ எது என்ன பேசினா இந்த பர்சனல் டச் மூலமா அவங்க கூட்டணி விட்டே வெளியில போகாதபடிக்கு எப்படி கவனிக்கணுமோ கவனிச்சு அவங்கள தக்க வச்சுக்கிட்டே வந்துடுறாங்க. இப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி டிஎம்கே எதிர்த்து ரொம்ப கடுமையா பேசிட்டு இருந்தாங்க. அப்ப 2ஆம் நிலை தலைவர் ஒருவர் ஸ்டாலின்ட்ட, என்னங்க கூட்டணில இருந்துட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி பேசுறாங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரா ஸ்டாலின், அவங்க எப்போதுமே எதிர்ப்பு குரலோட பேசக்கூடியவங்க தானே, அதுதானே அவங்க கட்சியோட கேரக்டர், பேசிட்டு போகட்டும், இதனால என்ன, அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட்டணிக்குள்ளதானே இருந்துகிட்டு இருக்காங்க, கூட்டணி வெளியில போறேன்னு அவங்க சொல்லிட்டாங்களா, அப்படியே அதை நாம ஒரு இஷ்யூ ஆக்கணும், அது அவங்க அரசியல், அவங்க பண்ணட்டும், பேசிட்டே போகட்டும், அவ்வளவுதான். இப்படி இருக்கிறார் ஸ்டாலின். அவங்க என்ன வேணாலும் பேசிக்கிட்டாலும் கூட்டணியில் இருக்கட்டும். இன்னொன்னு, இந்த கூட்டணி வெற்றிகரமாகவும் இருக்கு. இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சி எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு 90% ஸ்ட்ரைக் ரேட்டு கிடைச்சிருது. இல்லாட்டி காங்கிரஸ் என்னைக்கா தமிழ்நாட்டில் ஜெயிக்குமா? இந்த கூட்டணியை நம்பி உட்காந்து காங்கிரஸ் ஒரு 90% ஸ்ட்ரைக் ரேட், எத்தனை தொகுதியில் போட்டி எடுக்கிறோம் அதுல மோர் தென் 90% ஜெயிச்சிருது. அப்படிங்கிறப்போ எந்த ஒரு கட்சியும் டிஎம்கே விட்டு அசைஞ்சு கொடுக்குமா, வெளியில வருமாங்கிறது எனக்கு தெரியல. பிரசாந்த் கிஷோருடைய சாதுரியத்தை பார்க்கணும், அவர் என்ன செய்ய போறான்னு. அவர் விஜய்க்காக பாடுபட்டாலுமே அவர் கொண்டு வரணும்னு நினைச்சா டிஎம்கே கூட்டணியில இருந்தா எந்த கட்சியும் கொண்டு வர முடியும். அவரால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும்னு தெரியல எனக்கு. அப்படிங்கிறப்போ ஏடிஎம்கேனாலையும் இந்த டிஎம்கே சைட்ல ஒரு கட்சியும் கொண்டு வர முடியாது. அதனால ஏடிஎம்கேக்கு பிஜேபியோட வந்தால் தான் ஒரே வழி விமோச்சனம். அப்படி இல்லை, திரும்பவும் ஒரு தவறான முடிவைத்தான் எடப்பாடி பழனிசாமி எடுப்பார்னா அது அவர் தலையெழுத்து, அவ்வளோ. இதுக்கு மேல ஒன்றும் சொல்றது. நேற்றைக்கு இரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு பழைய நண்பர் அவர்கிட்ட பேசியது, அவர்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சீனியர் லீடர். அவர் என்ன சார் இந்த மாதிரி விஜயோட உங்க தலைவர் நெருங்கி போகிறார், எப்படி எலெக்ஷன் வர்றப்போ நீங்க எப்படி விஜயோட ஒட்டிடுவீங்களா, இல்லாட்டி அணிமாற வாய்ப்பு உண்டா எல்லாம் கேட்குறப்போ அவர் சொல்றாரு, சார் இதெல்லாம் சாதாரண சார், மேல இப்படி அப்படிமா போயிட்டே இருக்கும் சார், டிஎம்கே கூட்டணியை விட்டு நாங்க எதுக்காக சார் போகணும், போறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், இந்த கூட்டணியில இருக்கோம், இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து எங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டே இருக்கு. எங்க கட்சியை பொறுத்தளவுல 100% சக்சஸ்ங்கிறது இந்த கூட்டணியில தான் இது வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே 2016 மக்கள் நல கூட்டணியும் போயிட்டு கையை சுட்டுட்டு ரொம்ப மோசமான அரசியல் அனுபவத்தோட வெளியில வந்தோம். இப்பதான் தொடர்ந்து வெற்றிகளை பார்த்துட்டு இருக்கோம். இதை நாங்களாவே எதுக்காக முடிச்சுக்கணும்?
அதனால இப்படி அப்படிமா சில சலசலப்பு போயிட்டு இருக்கலாம். ஆனா டிஎம்கே கூட்டணியில இருந்து விடுதலை சிறுத்தைகள்ல வெளியேறதுக்கு வாய்ப்பே கிடையாது சார் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஒரு முக்கியமான தலைவர். சோ என்னுடைய கணிப்பு டிஎம்கே கூட்டணில இருந்து எந்த கட்சியும் அசைஞ்சு கொடுக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தடவை பிரசாந்த் கிஷோருடைய சாமர்த்தியத்தை பார்க்கணும். ஏன்னா அவர் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ங்கிறாங்க. டிஎம்கே கூட்டணில இருந்து எத்தனை கட்சி அவர் அசைச்சு எடுக்க போறாருங்கிறத பார்ப்போம். உக்ரைன் போர் தொடங்கி 3 ஆண்டுகள் முடிந்து விட்டதே. 2022 பிப்ரவரி 24 உக்ரைனுக்குள்ள ரஷ்யாவுடைய டேங்குகள் நுழைந்தன. அன்னைக்குல இருந்து போர் ஆரம்பம். அதுல இருந்து பார்த்தா நேற்றோடு 3 ஆண்டுகள் முடிந்து இன்றைக்கு 4ஆம் ஆண்டின் முதல் நாள் அப்படி சொல்லலாம். சோ இந்த ஒரு 3 ஆண்டு போர்ல 2 தரப்புலையும் சேர்த்து மொத்தம் 10 லட்சம் பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள். ஏராளமான பொருள் சேதம், உயிர் சேதம், சர்வதேச அளவிலேயே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது. குறிப்பா எண்ணெய் வளம் தொடர்பாக பல்வேறு நாடுகள் பாதிக்கப்பட்டன. இவ்வளவும் நடந்திருக்கு. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றங்கள் நடந்திருக்கின்றன அந்த உக்ரைன் விஷயத்துல. இப்போ ரொம்ப ரீசெண்டா அமெரிக்காவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸேட் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருந்தார். அமெரிக்காவுடைய முன்னுரிமை அப்படிங்கிறது உள்நாட்டு பாதுகாப்பு, சீன அச்சுறுத்தலை சமாளிப்பது. இதுக்கு மேலேயே நாங்க வந்து ஐரோப்பாவுக்கோ இல்லாட்டி உக்ரைனுக்கோ முன்னுரிமை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்க முடியாது. நேட்டோல ஒரு நாளும் உக்ரைனை சேர்க்க மாட்டோம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவர் சொல்லியிருந்தார். என்னன்னா இந்த போரின் போது ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகள் இனி ரஷ்ய பகுதிகளாகத்தான் இருக்கும். இது ரஷ்யாவின் ஒருங்கிணைந்த பகுதிகள் அப்படிங்கிறதை ஏற்றுக்கொண்டால் அன்றி இந்த போர் முடிவுக்கு வர வாய்ப்பே இல்லை. எனவே ரஷ்யாவிடம் இழந்த பகுதிகளை மீட்பது அப்படிங்கிற ஒரு மாயையான கருத்தை நம்பி அதை மீட்டு விடலாம் என்று தொடர்ந்து கொண்டிருப்பது போரை நீட்டிக்க செய்கிற வேலை. இதன் மூலம் போரும் நீடித்துக் கொண்டே போக அமைதி ஏற்படாது. அதனால ரஷ்யா கைப்பற்றிய உக்ரைன் பகுதிகள் இனி ரஷ்யாவின் பகுதிகள் தான் அப்படிங்கிறது உக்ரைன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். சோ இது ரஷ்யாவின் பகுதிகள் தான் அப்படிங்கிற அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டால் அன்றி உக்ரைனுக்கு விமோச்சனம் கிடையாது அப்படின்னு பீட் ஹெக்ஸேட் கூறியிருந்தார். இது பெரிய அதிர்வலையை உருவாக்கியது. But we must start by recognizing that returning to Ukraine's pre-2014 borders is an unrealistic objective. Chasing this illusionary goal will only prolong the war and cause more suffering. அதை ஒட்டின டயத்துல ஜெர்மன் மியூனிச்ல நடந்த மியூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த எம்எஸ்சில அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் பேசினார். அவர் பேசுறப்ப என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இனிமேலும் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்காது. ஐரோப்பாவை காப்பாற்றுவது அமெரிக்காவின் வேலை அல்ல. ஐரோப்பாவை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஐரோப்பிய நாடுகள் தத்தமது பாதுகாப்பை தாங்களே உறுதி செய்து கொள்ள வேண்டும். இனி வந்து உக்ரைனுக்காக நேட்டோ போறதுங்கிறதுக்கே வேலை இருக்காது. ஒரு ஐரோப்பிய நாடு உக்ரைன்ல போய் தன்னுடைய படைகளை கொண்டு போய் இறக்குதுன்னா அது அந்த நாட்டின் நிலைப்பாடாக கருதப்படுமே ஒழிய நேட்டோவின் நிலைப்பாடாக கருதப்படாது. இதை அவர் சொன்னார். இதுக்கப்புறம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு போடு போட்டார். என்னன்னா, மியூனிச் செக்யூரிட்டி கான்ஃபரன்ஸ்ல அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்ட் இனி ஐரோப்பாவின் பாதுகாப்பை ஐரோப்பாவே கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டனால இதற்கு மேலும் அமெரிக்காவை நம்பி புண்ணியம் இல்லை. எனவே ஐரோப்பாவை அமெரிக்கா கைவிட்டு விட்டது. இனி ஐரோப்பாவின் பாதுகாப்பை ஐரோப்பாவை பார்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. எனவே ஐரோப்பாவுக்கான ஒரு பொது இராணுவத்தை நாம் உருவாக்க வேண்டும்.
அப்படின்னு அவர் சொன்னார். இதுக்கு மத்தியில உக்ரைன்ல போர் நிறுத்தம் கொண்டு வர்றது, அமைதியை ஏற்படுத்துவது தொடர்பா ரஷ்யாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தையை தொடங்கின. உடனே ஜெலன்ஸ்கி பதறி போய் என்ன சொன்னார் அப்படின்னா, உக்ரைன்ல பிரச்சனை, ஆனா உக்ரைனை விட்டுட்டு நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. உக்ரைனை கலந்து ஆலோசிக்காமல் அமெரிக்காவும் ரஷ்யாவும் எந்த முடிவை எடுத்தாலும் அதை உக்ரைன் ஏற்காது அப்படின்னு ஜெலன்ஸ்கி கூறினார். இது ஐரோப்பிய யூனியனும் ஒரு கருத்தை சொல்லிட்டு, என்னன்னா உக்ரைன் விஷயத்துல ஐரோப்பிய யூனியனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சோ எங்களிடம் கருத்து கேட்காமல் எந்த முடிவை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு கேவியட் ஒன்று போட்டாங்க. இதற்கு எதிர்வினையாற்றிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி, அவர் அமைதியை விரும்புவதே இல்லை. இந்த 3 ஆண்டுகளில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தன, போர் நிறுத்தத்தை கொண்டு வர எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் ஜெலன்ஸ்கி ஒத்துழைக்க மறுத்தார். அவர் போரை நீட்டிக்கவே விரும்புகிறார். இதன் மூலம் என்றைக்கோ உக்ரைன்ல தேர்தல் நடந்திருக்கணும், இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் நடக்கல. உக்ரைனுக்குள்ள ஜெலன்ஸ்கியுடைய செல்வாக்கு கடினமாக விழுந்திருக்கிறது. எனவே அவர் தேர்தலை சந்திக்க பயப்படுகிறார். அதற்காகவே அவர் போரை நீட்டித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். அதோடு இன்னொன்று சொன்னார், என்ன அப்படின்னா, இனிமேலும் நாங்க உக்ரைனுக்காகலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டோம். இப்போ நாங்களும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துறோம்னா ஏதோ உக்ரைன்ல ஒரு அமைதி ஏற்படணும், உக்ரைன்ல போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்காக பேசல. பெருசா உக்ரைன் ஒண்ணு நினைச்சலாம் நாங்க பேசல. நாங்க உலக அமைதிக்காக பேசி கொண்டு இருக்கிறோம், உக்ரைனுக்காக பேசவில்லை அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விளாசினார். சோ இந்த அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் போய்கொண்டு இருக்கின்றன. இதுல அநேகமா இப்போ ஒரு விஷயம் பாசிட்டிவானது, ட்ரம்ப் பொறுப்பேற்றதற்கு பிறகு உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான தாக்குதல்களும் மோதல்களும் குறைந்திருக்கின்றன. இன்றைக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் உக்ரைனில் அமைதி ஏற்படுத்துவது குறித்து பேசிக்கொண்டு இருக்கின்றன. இது உக்ரைன் அமைதிக்காக இல்ல, உலக அமைதிக்காக ட்ரம்ப் சொன்னாலும் ஏதோ ஒண்ணு, எப்படியோ ஒரு அமைதின்னு ஒண்ணு வந்தா அது உக்ரைனுக்கும் சேர்த்துத்தான். சோ அது சம்பந்தமா தான் ரஷ்யாவோட பேசிட்டு இருக்காங்க. விரைவில் அங்க ஒரு உடன்பாடு எட்டப்படும், அமைதி கொண்டு வரப்படும் அப்படின்னு நம்பலாம். இதுல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய அமைதி ஒப்பந்தத்தை ஜெலன்ஸ்கி ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அப்ப ஜெலன்ஸ்கி எக்ஸ்போஸ் ஆகிவிடுவார். எப்படி அப்படின்னா, இதுவரைக்கும் போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், உக்ரைன்ல அமைதி ஏற்படுத்த எல்லா நாடுகளும் உதவி செய்யணும் சொல்லி கொண்டு இருந்த ஜெலன்ஸ்கி இப்போ அமைதி உடன்பாடுன்னு ஒண்ணு வர்றப்ப நான் மாட்டேன் அப்படின்னு சொன்னார். போரை நீட்டித்துக் கொண்டே இருப்பவர் ஜெலன்ஸ்கி தான் அப்படிங்கிற ட்ரம்பினுடைய கூற்று உண்மை என்று ஆகிவிடும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜெலன்ஸ்கிக்கு வேற வழியே இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் உக்ரைன் அந்த போர்ல ஈடுபட்டு வந்தது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் தந்த நிதி ஆதரவு, அந்த நாடுகள் குறிப்பா அமெரிக்கா வாரி வழங்கிய ஆயுத சப்ளை, அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் தந்த இந்த புலனாய்வு நெட்வொர்க், உளவு நெட்வொர்க், அது சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி, இது எல்லாம் கிடைச்சதுனால உக்ரைன் தாக்கு பிடிச்சது. இப்ப அமெரிக்கா சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளுடைய ஆதரவு இல்லாமல் போயிருந்தால் உக்ரைன் ரஷ்யாவுக்கு முன்னால ஒரு மாதம் கூட தாக்கு பிடித்திருக்க முடியாது. இப்ப திரும்ப அமெரிக்கா கம்ப்ளீட்டா வித்ட்ரா பண்ணிட்டார். இப்ப ஐரோப்பாவுடைய சப்போர்ட் தான் இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கலை யதார்த்தத்தை புரிந்து கொண்டுதான் எந்த ஒரு தலைமையும் முடிவெடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம் ஜெலன்ஸ்கிக்கு சாதகமாக இல்லை. எனவே அமெரிக்காவும் ரஷ்யாவும் போடுகிற அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர ஜெலன்ஸ்கிக்கு வேற வழி இருக்காது. இப்ப அதை ஏத்துக்க மாட்டேன் அது இதுன்னு வீராவேசமா பேசலாம். அதுக்கப்புறம் குப்புற விழுந்து மீசையில மண் ஓட்டலைங்கிற கதையா வடிவேல சூடாப்பான கதை மாதிரி அப்படியே மீசையை தடை விட்டு சரின்னு முறுக்கா அதை ஏத்துட்டு போறதை தவிர்த்து ஜெலன்ஸ்கிக்கு வேற வாய்ப்பு இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
உலகம் முழுவதும் வலதுசாரி அலை வீசுகிறதா? நிச்சயமா அப்படித்தான் நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. எப்படின்னா, இப்ப ரீசெண்டா இத்தாலியினுடைய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி காணொளி வாயிலாக வாஷிங்டன்ல நடந்த கன்சர்வேட்டிவ்ஸ் மாநாட்டில் உரை நிகழ்த்தினார். அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வெற்றிக்கு பின்னால இடதுசாரிகள் அத்தனை வைத்தறிச்சல்ல இருக்காங்க. உலகம் முழுக்க ஒரு வலதுசாரி அலை வெற்றி பெற்று வருகிறது. இது அவர்களால் தாங்க முடியவில்லை. இப்ப நான் ஜார்ஜியா மெலோனி இருக்கிறேன், அதே போல அர்ஜென்டினா அதிபர் சேவியர் மிலே, இந்திய பிரதமர் மோடி, இப்படி அப்புறம் டொனால்ட் ட்ரம்ப், தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெற்று வருகிறோம். இதனால இடதுசாரிகள் பதற்றம் அடைந்து உள்ளனர் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தார். Today, when Trump, Meloni, Milei, or maybe Modi talk, they are called a threat to democracy. This is the left's double standard. சோ இதன் மூலமா இப்ப பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க வலதுசாரி தலைவர் அங்கங்க இருந்திருக்காங்க. ஆனால் வலதுசாரி தலைவர்களுக்கு மத்தியில ஒரு ஒருங்கிணைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. வலதுசாரி தலைவருடைய லீக் அப்படின்னு, அதாவது ரைட் விங் லீடர்ஸ் லீக் ஒண்ணு எழுதப்படாத விதமாக அதுவாகவே உருவாகி கொண்டிருக்கிறது. அத ஜார்ஜியா மெலோனி சுட்டி காட்டுகிறார். ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு மோடி வரைக்கும் பேரை சொல்லி அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி. And are becoming more and more influential in European politics. And that is why the left is nervous. And with Trump's victory, their irritation has turned into hysteria. Not only because conservatives are winning, but because conservatives are now collaborating globally. சோ இவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒத்துழைக்கிறது, இதெல்லாம் டெவலப் ஆயிருக்கு. இப்ப ஜார்ஜியா மெலோனி இதுக்கு முன்னால மோடி பிரதமராக இருந்தப்போ ஜஸ்ட் ஒரு 1 or 2 years முன்னால இந்தியா வந்திருந்தாங்க. அப்போ மோடியை பற்றி மெலோனி என்ன சொன்னாங்க அப்படின்னா, உலக தலைவர்கள், உலக மக்கள் அத்தனை பேராலும் விரும்பப்படுகிற தலைவர் மோடி அப்படின்னா. I'm not sure if this will lead me to the approval rate that the Prime Minister Modi has reached. I think he's the most loved one of all around the world. But I mean, this has really proven that he has been a major leader, and congratulations for that, Prime Minister. இன்னைக்கு இத்தாலிய பிரதமருக்கும் இந்தியாவுக்கும் இடையில ரொம்ப நல்லுறவு உண்டு. பட் இத்தாலியில பிறந்த ஒருத்தர் இந்தியால அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கும் இந்திய அரசுக்கு இடையில நல்லுறவு கிடையாது. ஆனா இத்தாலிய பிரதமருக்கும் இந்தியாவுக்கு இடையில ஒரு நல்லுறவு உண்டு. இது எப்படின்னா, இந்த ஒரு வலதுசாரி அரசியல் அப்படிங்கிற அடிப்படையில். இது எல்லாத்துக்கும் மேல இப்போ உச்சகட்டமா ஒன்று நடந்திருக்கு. இந்த கடந்த 23ஆம் தேதி ஜெர்மன்ல எலெக்ஷன் நடந்தது. இந்த ஜெர்மன் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இப்போது வலதுசாரிகள் ஜெயித்திருக்கிறார்கள். ரொம்ப இது முக்கியமான விஷயம். இப்போ ஆளக்கூடிய கட்சி, அதாவது ஸ்கோல்ஸ் அப்படிங்கிற பிரைம் மினிஸ்டர் இருக்கார், அவருடைய சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் பேர், அது 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஜெர்மன்ல மொத்தம் 630 தொகுதிகள், 316 தொகுதிகள்னா மெஜாரிட்டி. இப்போ அங்க இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட கன்சர்வேட்டிவ் கூட்டணி, ஃப்ரெட்ரிக் மெர்ஸ் அப்படின்னு பேர், அவர் தலைமையிலான கூட்டணி, அதுக்கு 208 இடங்கள் கிடைத்திருக்கிறது. தீவிர வலதுசாரி கட்சி, அந்த கட்சிக்கு பேரே ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி அப்படின்னு பேர், ஆலிஸ் விடால் அப்படிங்கிற தலைமையில இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சியை ரொம்ப வெளிப்படையாக எலான் மஸ்க் ஆதரித்திருந்தார். அந்த கட்சிக்கு 152 இடங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆளுகிற இடதுசாரி கட்சியான சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் ஜெர்மனி, அதுதான் இப்ப பிரைம் மினிஸ்டர் கூட ஸ்கோல்ஸுடைய கட்சி. அந்த கட்சிக்கு வெறும் 120 இடங்கள் தான் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் வலதுசாரி கட்சியும் இணைந்து ஒரு கூட்டணி அரசை உருவாக்குவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சோ பிரைம் மினிஸ்டரா ஒன்னு மெஸ் வரலாம், இல்லாட்டி ஆலிஸ் விடால் வரலாம். இந்த 2 பேருக்குள்ள யாராவது வரலாம். ஆனா இந்த 2 பேருக்குள்ளேயும் நிலைப்பாடுகள்ல மாற்றம் உண்டு, அதை நம்ம மறந்துடக்கூடாது. மெர்ஸ் உக்ரைனை ஆதரிக்கக்கூடியவர், ஐரோப்பிய யூனியனை ஆதரிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் விடால் எப்படி அப்படின்னா தீவிர வலதுசாரி, உக்ரைனையும் எதிர்க்கக்கூடியவர்.
ஆனால் மெர்ஸ் கையில வந்து இப்ப 208 சீட் இருக்கிறதுனால, கூடுதலாக அவர் ஜெயித்திருக்கிறதுனால அவர்தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார் என்று கூறப்படுகிறது. இதுக்கு மத்தியில இந்த ரிசல்ட்டை பற்றி ஜெர்மனியை ஆளக்கூடிய இடதுசாரி கட்சி மக்கள் முழுமையாக நிராகரித்து விட்டார்கள். அந்த இடதுசாரி சிந்தனையே ஜெர்மன் மக்கள் நிராகரித்து விட்டார்கள். இது ஜெர்மன் வரலாற்றில் பொன்னான நாள் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டு இருந்தார். பட் இதை வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டி லீடர் மெர்ஸ் வந்து ரசிக்கல. இது வந்து ஜெர்மனுடைய உள் விவகாரத்துல அமெரிக்கா தலையிடுவதற்கு சமமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தார். என்னுடைய முதல் பணி அமெரிக்காவிடமிருந்து ஐரோப்பாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். மெர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டியா இருந்தாலும் அவர் வந்து ப்ரோ அமெரிக்கன் கிடையாது. அலிஸ் விடால் வந்து வலதுசாரி, அதே நேரத்தில் ப்ரோ அமெரிக்கன். அதனால்தான் எலான் மஸ்க் அவரை ஆதரித்தார். இப்போ அந்த மஸ்கால் ஆதரிக்கப்பட்டவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் அவரும் கூட்டணி அரசுல அங்க வைக்க போகிறார். இல்ல பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆலிஸ் விடால் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டுன்னு சொல்றாங்க. பட் மெர்ஸ் தான் பிரைம் மினிஸ்டர் ஆவார் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் கூடுதல் இடங்கள் பெற்றிருக்கிறார். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனா உலகம் முழுக்க ஒரு வலதுசாரி அலை வீச தொடங்கி இருக்கிறது. குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் வெற்றிக்கு பிறகு அது ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டும். ஆனால் ஒண்ணு, டொனால்ட் ட்ரம்புடைய வெற்றிக்கு பிறகுன்னு சொன்னாலும் கூட இந்த அலையை தொடங்கி வைத்த பெருமையும் மோடியை சார். ஏன்னா ட்ரம்ப் வெற்றி பெறுவதற்கு முன்பாகவே மோடி இந்தியாவில் ஆட்சி அமைத்து விட்டார். சோ மீண்டும் வலதுசாரி அப்படிங்கிற அந்த ஒரு புயல் காற்று இந்தியாவிடமிருந்து தான் ஆரம்பமானது. சோ எங்கு சுற்றியும் ரங்கடை சேர் அப்படிங்கிற மாதிரி மோடிட்டேருந்து தான் ஆரம்பம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.